பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் வருக வருகன்னு சொல்லி பெருந்திரளாக கலந்திருக்கும் மக்களுக்கு வருக வருகன்னு சொல்லி முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடக்கி வைக்கும் அடையாளமான பொங்கல் பரிசு தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பயனாளியான அனு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குடும்ப அட்டைதாரர் அனு அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அண்மை செய்தி, பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்வில் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்போது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் தற்பொழுது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் என்னென்ன அடுத்த கட்ட நிகழ்வுகள் இருக்கு, தொடர்பான முழு விவரங்கள்? இன்று முதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பை சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் தற்பொழுது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.21 கோடி அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கு ரேஷன் கடைகளின் மூலம் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, 1 கிலோ முழு கரும்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இதற்காக ஏற்கனவே வீடு வீடாக சென்று டோக்கன்கள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் தற்பொழுது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறார். இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் தொகுப்புடன் கூட இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ரேஷன் கடைகளில் இன்று முதல் அனைத்து ரேஷன் கடையிலும் பொங்கல் தொகுப்பு என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் முன்கூட்டியே டோக்கன் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகத்தை இன்று முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். அனைத்து ரேஷன் கடைகளிலும் நேரடியாக சென்று குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளாக அனைத்து பொங்கல் தொகுப்பையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.